ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே
மதினால் பிறந்த நீ ஜீவ புது வழியாம். நில்லுதிர மதினால் பிறந்த நீ ஜீவ புது வழியாம். நிலறியாக்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்தனம். நிலறியாக்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்தனம். இத்தனை மகமுள்ள பாதையில் வேலைகள் எங்களுக்கு. இத்தனை மகமுள்ள பாதையில் வேலைகள் எங்களுக்கு. இத்தனை மாதவரின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதவரின் கிருபை எத்தனை ஆச்சரியம். நேரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நேரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீயன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீயன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. வானதூதரேகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூதரேகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் முன்னறியார் திருநாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் முன்னறியார் திருநாமத்தின் ஆதரவு. அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த புதன்கிழமை பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இந்த ஆரஞ்சு கலர் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ள புத்தகம் பக்கம் 4. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மூலம் இருப்பாராக. இயேசு வனாந்திரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்ற போதிலும் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். பகுதி 3. ஜபத்தில் நாம் இந்த வாக்கியங்களை நாம் ஜெபம் செய்வோம். அவை அமரெல்லாம் உலகப்படியெல்லாம் யாவரும் சேர்ந்து எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வல்லமுள்ள தேவனை நாங்கள் தேவத்தை பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிடுவோம். ஆமென்.
தொடர்ந்து பக்கம் 6 லெந்து கால ஜெபம். லெந்து கால ஜெபம் பக்கம் 6 யாவரும் சேர்ந்து. சர்வ வல்லமுள்ள நித்திய பராபரனே, தேவரே சிறுத்தவைகள் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவம் நிமித்த மனஸ்தாப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களுக்காக குறித்து நாங்கள் துக்கிட்டு புலம்பி எங்கள் நிர்பாகியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நிலகொண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து கடைசி பக்கத்தில் இருக்கின்ற லெந்து காலத்தில் 2ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். கடைசி பக்கம் லென்த் 2 யாவும் சேர்ந்து. ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் சுத்த இருதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாகிய உம்மை பற்றி பின்னடக்கவும் உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு கிருபை தந்தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வேத பாடங்கள் வாசிப்போம். சங்கீத பாடத்துகள் நிற்போம். சங்கீதம் 130. இது நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 130. Psalm 130. We read it responsibly. 130ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம். நாம் இதை மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைநிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் என்றும் மீட்டுக் கொள்ளுவார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா கால மகிமை உண்டாவதாக. ஆமென். அமருங்கள், ஜெபம் செய்வோம். நீங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தை கூட நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளவும் உமக்குள் தொடர்ந்து வளரவும் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கவும் உடைய வசனங்கள் நீங்கள் வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் இந்த சங்கீதம் 130 இருக்கிறோம். இதுவும் ஆரோகண சங்கீதம். மனிதன் பாவம் செய்யும் பொழுது பாவத்தினால் வருகிற குற்ற மனசாட்சி, பாவம் செய்யும் பொழுது ஒரு கில்ட்டி அங்க வருகிறது. நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு உணர்வங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு துணிகரமாக சொல்றவங்க இருக்கிறாங்க. இன்னொன்று, நான் பாவமே செஞ்சதில்லை வாழ்க்கையில அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா சங்கீதக்காரன் நீங்க படிக்கும் பொழுது அவன சொல்றாரு, மனிதனுடைய பாவம் அந்த குற்ற உணர்வில் இருந்து தேவன் எப்படி அவனை மன்னிக்கிறாரு, தேவன் எப்படி அவருடைய கிருபையை காட்டுகிறாரு, எப்படி நம்ம தேவனை நோக்கி பயணம் செய்ய முடியும். இந்த யாத்திரை பயணத்துல, இந்த பில்கிரிமேஜ்ல, ஆண்டவர் நடக்கிற இந்த ஜேர்னியில ஆண்டவர் நம்ம எப்படி பரிசுத்தமாய் நடத்தி கொண்டு வராரு, எப்படி பாவங்களிலிருந்து நாம் விடுபட்டு தேவனுடைய மன்னிப்பை, தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த சங்கீதம் 130 நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக வசனம் 1-2. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஒரு ஆழத்தில் இருந்து கூப்பிடுகிற மனுஷன் யாரு ஆழத்துல இருப்பா? ஒரு டீப்பான இடத்துல, ஏதோ ஒரு ஆழமான இடத்துல இருந்து அங்கிருந்து கூப்பிடுறாரு. ஆழம் என்று சொல்லும் பொழுது ஒரு இருட்டான இடம், ஆழம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப கீழே குழியில போயிட்டோம், ஆழம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப தூரத்துல இருக்கிறோம். அப்படி என்றால் ஒரு பாவத்துல ஒரு விதமான ஆண்டோட தூர போன ஒரு வாழ்க்கை, தூரமா இருக்கிற அல்லது ரொம்ப ஆழத்திலிருந்து ஆண்டு கூப்பிடுறாராம். மேலிருந்து கூப்பிடுறது வேற, ஆழத்திலிருந்து கூப்பிடுறாருன்னா அவருக்கு நிறைய விதமான பிரச்சனை இருக்கு, நிறைய விதமான ஒரு குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வு. நிறைய நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, ஆண்டு நோக்கி அவர் கூப்பிடுகிறார். இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுது தவறுகளை மறைக்கிற மனுஷன் நிறைய இருக்கிறாங்க.
நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா மன்னிக்க மாட்டாங்க. தப்பு பண்ணிட்டா மறைச்சிருவாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு. அதனால உண்டாங்கலாம் வச்சிருக்கிறாங்க. உண்டாங்க வச்சதுக்கு காரணமே வந்து கட்டளைகள், இந்த சட்டத்திட்டங்களை வச்சதுக்கு காரணமே என்னன்னா குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், குற்றங்கள் செய்யாமல் இருக்கணும் ஒரு பக்கம், குற்றத்துக்கு தண்டனை கிடைப்பதற்காக தண்டனைகள் நிறைய இருக்கு. நிறைய உண்டாங்கல நிறைய விதமான பனிஷ்மெண்ட் இருக்கிறது, நிறைய விதமான குற்றத்துக்கான தண்டனைகள் இருக்கிறது. அப்ப அவங்களுடைய முதல் எதிர்பார்ப்பு என்னவென்றால் குற்றம் செய்யாமல் இருக்கணும், தவறு செய்யக்கூடாது அப்படிதான் நினைச்சாங்க. இப்ப டிராபிக் வச்சு உதாரணத்துக்கு டிராபிக் லைட் வச்சுக்குவோம். டிராபிக் லைட் வச்சுட்டே வந்து ஜனங்கள் அந்த காலத்து டிராபிக் லைட் இல்லை, ஆனால் ஜனங்க போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ சைக்கிள் நிறையா இருந்துச்சு, காடி ரொம்ப குறைவு, மோட்டர் இருந்துச்சு. அதனால வந்து ஆக்சிடென்ட் ரொம்ப நடக்காது. ஆக்சிடென்ட் வரும் பொழுது எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் அதிகம் நடக்குதோ அந்த இடத்துல வந்து நிறைய விதமான ரூல்ஸ் வந்துருச்சு. அப்போ ரூல்ஸ் வச்ச காரணம் என்னவென்றால் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதான் வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ரூல்ஸ் எப்படி போச்சுன்னா, யாரு மீறுறாங்களோ ஒரு கேமரா வச்சிடுறாங்க. மீறினா அப்புறம் தண்டனை இருக்கு அப்படின்னு, மீறினா தண்டனை கிடைக்கணும். தண்டனைகள் அதிகமாகும் பொழுது தவறுகள் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தண்டனைகள் அதிகமாகும் பொழுதும் தவறுகளும் அதிகமாகிறது. யாரும் பார்க்கலன்னா நம்ம தவறு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறுகளை மறைக்க நினைக்கிறாங்க. நிறைய தவறுகளை மறைக்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய ஷேர் பண்ணாங்க. இப்போ ஃபேஸ்புக் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, ஒருவேளை சில பேருக்கு அது தெரியாது என்ன இருக்குன்னு, டிக்டாக் இருக்கிறது, யூடியூப் இருக்கிறது. ஒரு நேரம் மாறும் பொழுது, வாழ்க்கை மாறும் பொழுது என்ன செய்யறாங்க, அக்காவெல்லாம் அழைச்சிடுறாங்க. அக்காவெல்லாம் அழைச்சிட்டு, போட்டோலாம் அழைச்சிட்டு, எல்லாத்தையும் அழைச்சிட்டு புதுசா ஆரம்பிப்போம், பழசை பத்தி நம்ம விட்டுருவோம் அப்படின்னு. ஆனா சில நேரங்கள்ல ஒரு பழைய காரியம் திரும்பி வரும் பொழுது நமக்கு பயம் வந்துடுது. ஐயோ, நான் அன்னைக்கு பண்ண தப்பு எவனோ போட்டோ பிடிச்சி வச்சிருக்கிறான், எவனோ பிடிச்ச போட்டோவை எங்கேயோ ஷேர் பண்ணி திருப்பி நம்மகிட்ட வரும் பொழுது நமக்கு வந்து மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்க, உன்னுடைய தண்டவாளம், உன்னோட அண்டவாளம் தண்டவாளம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உன்னோட பத்தி ரகசியம் எனக்கு தெரியும் அப்படி சொல்லும் பொழுது ஒரு குற்ற மனசாட்சி வந்துடுது. ஐயோ, நான் என்னைக்கோ செஞ்ச 20 வருஷம் முன்னாடி செஞ்ச பாவம், எங்கேயோ நடந்த ஒரு காரியம் எல்லாத்தையும் அழைச்சி நினைச்சேன். ஆனால் அந்த தடயம், அந்த ரகசியங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அம்பலத்துல வரும் பொழுது நமக்கு பயம் வந்திருக்கிறது. பலர் பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பலர் வந்து ரகசிய பாவங்களினால் இந்த போட்டோஸ் அல்லது வீடியோஸ், லெட்டர்ஸ், இந்த மாதிரி தவறான காரியங்கள் அல்லது அவங்க பின்னால பண்ண சொல்லுவாங்கல்ல, பிற்பகல் செய்யின் முற்பகல் விளையும். அப்ப செஞ்சது, அன்னைக்கு செஞ்ச காரியம் இன்னைக்கு நமக்கு வரும் பொழுது ஒரு பயம் வந்துடுது, டிப்ரெஷன் வந்துடுது, குற்ற மனசாட்சி வந்துடுது. அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம ஒருவேளை அதுக்குள்ள போகாம வந்திருக்கலாம். ஆனா நிறைய இடங்களை பார்க்கும் பொழுது இப்படி மாட்டிக்கொண்டவங்க இருக்கிறாங்க, சிக்கிக்கொண்டவங்க இருக்கிறாங்க. திருமணம் ஆகி சிக்கிக்கொண்டவங்க இருக்கிறாங்க, திருமணம் ஆகி பல உறவுகளை வைத்து மாட்டிக்கொண்டவங்க இருக்கிறாங்க, அல்லது வேற விதமான வாழ்க்கையை வாழ்கிறவங்க இருக்கிறாங்க, வேற இடத்துல தவறு செஞ்சவங்க இருக்கிறாங்க, ஸ்கூல்ல தவறு செஞ்சவங்க இருக்கிறாங்க. இப்படி பல விதமான காரியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப குற்ற மனசாட்சி வரும் பொழுது, ஒரு கில்ட்டி வரும் பொழுது, டிப்ரெஷன் வரும் பொழுது அவங்க இருக்காங்க ரொம்ப ஆழத்துல போயிடுறாங்க. அப்ப இப்ப ஆழத்துல இருந்து ஆண்டு நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டு நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு நோக்கி நம்ம கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும், குற்ற உணவில் இருந்தாலும், ஆழமான மனவேதனையில, ஆழமான ஒரு குடியில் நாம் இருந்தாலும், நம் தேவன் நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம் பாவத்தை மன்னிக்கிறார். அது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நீங்க எவ்வளோ கீழே இருந்தாலும், எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும், அங்க நீங்க கூப்பிடுறீங்களே, ஆண்டவர் கேட்கிறாரு, உங்க ஜெபத்தை கேட்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறாரு. எப்ப உங்க பாவத்தை அறிக்கிடுறீங்களோ, ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய குரலை கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் நீங்க எந்த ஆழத்தில் இருந்தாலும், எந்த விதமான குற்ற மனசாட்சி இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவங்கள் இருந்தாலும் அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு. நாம் மன்னிப்பு கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா என்று நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டும். வசனம் 3-4, கர்த்தாவை நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைநிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இப்ப தேவனிடத்துல மன்னிப்பு இருக்கிறது, அதே நேரத்துல ஒரு பயமும் இருக்கிறது. என்ன பயம், என்ன மன்னிப்பு என்றால், இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது சொன்ன சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்கிறது. ஹியூமன் ரூல்ஸ் அப்படி சொல்லிட்டு நிறைய விதமான மனித சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்கிறது.
அது நோக்கம் வந்து மன்னிப்பு கொடுப்பதற்கல்ல, அந்த நோக்கம் வந்து தண்டிப்பதற்கு. அதனாலதான் வந்து தூக்க மாற்றதெல்லாம் வந்து மன்னிச்சு தூக்க மாட்டல, அவங்க தப்பு பண்ணதான் தூக்க மாட்டுறாங்க. ஒருவேளை மன்னிப்பா இருந்திருக்குமானால் தூதனெல்லாம் எடுத்திருப்பாங்க. தூதனெல்லாம் எடுத்துட்டு அவன் திருந்தட்டும், மனம் திரும்பட்டும், மனம் மாறட்டும், வாழ்க்கை முழுவதும் ஜெயிலில் இருந்தாலும் ஒரு மனம் மாறினாக வயசாயிட்டு இறந்து போகட்டும் அப்படி விட்டுருப்பாங்க. சில தண்டனைகளுக்கு மரண தண்டனை பெருசா இருக்குது. அப்ப ஆனா தேவனுக்கு பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு மன்னிப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. அவர் நம்மளை அழிக்கிறதுக்காக வரல, இயேசுவான நம்மளுக்கு தண்டிக்க வரல, நம்மளை வந்து ஆக்கணைக்குள்ளாக்க வரல, நம்மளை வந்து அடிச்சு உதச்சி நரகத்துக்கு அனுப்பணும் அப்படி ஆண்டு வரல. இயேசு வந்த காரணம் என்னன்னா மனிதனை மீட்பதற்காக வந்தார். ஆனா நமக்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரு பயபக்தி இருக்கணும். ஒரு பயம். என்ன பயம்னா அசுராபுரம் கர்த்தாவை நீ அக்கிரமே நீ கவனித்திருப்பீரானால் யாழ் நிலைநிற்பான் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டு நம்மளை பாவத்தெல்லாம் பார்த்திருந்தாருன்னா நம்மளை எப்பயோ அழிச்சிருப்பாரு. அதான் சொல்ல வராரு, நாங்க நிறைய பாவம் செஞ்சிட்டோம், ஆனாலும் நம்மிடத்துல மன்னிப்பு இருக்கிறது. ஒரு தெய்வ பயத்தோடு ஆண்டவருக்கு வரும் பொழுது, நம் பாவங்களை அறிக்கிட்டு மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்து புது வாழ்க்கையை கொடுக்கிறாரு. நம்முடைய பாவங்களை ஒருவேளை கர்த்தர் கணக்கு போட்டாருன்னா நினைச்சு பாருங்க. சில நேரத்தில் சில பேர் கணக்கு போடுறாங்களே, ஓ நீ இவ்வளோ எனக்கு விரும்ப இவ்வளோ பொய் சொல்லிட்ட, என்னை இப்படி ஏமாத்திட்ட, என்னை இப்படி துரோகம் பண்ணிட்ட, இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிட்ட, என் குடும்பத்தை எப்படி கெடுத்துட்ட, அப்படி கெடுத்துட்ட, இது சொல்லிட்டு அது சொல்லிட்டுன்னு இதெல்லாம் ஆண்டவர் கணக்கு போட்டாரா என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்முடைய பாவங்களை குறித்து ஆண்டவர் கணக்கு போட்டாருன்னா நம்மளால நிற்கவே முடியாது. நம்ம தூரம் ஓடி போயிட வேண்டியதான், போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதான். ஆனாலும் ஆண்டவர் செய்யறாரு, நம்மளை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறாரு, நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிறாரு, மன்னித்து இரக்கத்தை காட்டியிருக்கிறாரு, நம்ம ஏற்றுக்கொள்கிறாரு என்று இந்த வசனங்கள் நாங்கள் வாசிக்கிறோம். வசனம் 5-6, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. காவலாளிகள் காத்திருக்கிறது போல ஒரு காட் எப்படி காத்து கொண்டிருக்கிறாங்களோ அதே நம்மளும் காத்து கொண்டிருக்கிறோம். எது காத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல வந்து எல்லாமே இன்ஸ்டன்டாக மாறிடுச்சு. இன்னைக்கு நினைச்சா அது நடந்துடணும். இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்குதோ, எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைச்சிடணும். நான் ஒரு காரியத்தை நான் கேட்டேன்னா அது உடனே எனக்கு வரணும். அது வந்து எங்க வேணா இருக்கட்டும், என்ன காரியமா இருக்கட்டும், எனக்கு உடனே வரணும். அதனால இந்த சில இடத்துல வந்து இத்தனை தேதிக்குள்ள அரைவ் பண்ணிடும், இத்தனை தேதிக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்த்துட்டே செக் பண்றாங்க. சில பேர் இப்ப போஸ்ட் லாட்ஜ் இல்லாம செக் பண்ணுவாங்க. இப்பயும் போஸ்ட் வந்தாலும் செக் பண்றது இருக்கு. டெலிகிராம் வந்தாலும் அல்லது போஸ்ட் வந்தாலும் அல்லது போஸ்ட் லாட்ஜ் வந்தாலும் நீங்க செக் பண்ணலாம், எத்தனை எங்க இருக்கு, அது கலந்துருச்சா இல்லையா, வந்துருச்சா இல்லையா அப்படின்னு விறுவிறுன்னு செக் பண்றாங்க. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா விருது கிடைக்கும். அதனால டிரைவ் த்ரூலாம் வந்துச்சு. டிரைவ் த்ரூலாம் வந்து போய் வெயிட் பண்ணி நிக்க வேண்டாம், உடனே கார்டு எடுத்து போனோமா, ஒரு மெக்டியை வாங்கினோமா, ஐஸ் வாங்கினோமா, வந்துருவோம் அப்படின்னு விறுவிறு வாழ்க்கை ஓடுது. யாராலும் இப்ப நின்று உட்கார்ந்து டைம் எடுத்து அப்படின்னா அது ஒரு நேரம் வச்சுக்கிறோம். அது வந்து ஒரு தனியா ஒரு நேரம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு நேரம் காத்திருக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்கிறதுனா இன்னைக்கு காத்திருக்கிறது பைபிள் ரொம்ப இருக்கு. அது சொல்லாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், வெயிட் பண்றேன். வெயிட் பண்றதுதான் இப்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் வேதத்தை படிக்கும் பொழுது இன்னும் ஆண்டவர் மாறவே இல்லை, அப்படிதான் இருக்கிறாரு. அப்படின்னா அவர் வெயிட் பண்ண சொல்றாரு. இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிற உலகம், இன்ஸ்டன்ட் உலகத்துல, உடனடிக்கு நடக்கிற உலகத்துல மக்கள் வந்து பொறுமை இழந்திருக்கிறாங்க. நமக்குலாம் பொறுமை குறைஞ்சிருச்சு. முன்ன இருந்த பொறுமை விட முன்னதான் வந்து சைக்கிள்ல போயிட்டு இருப்போம் தானே, டைம் எடுத்து போவோம், அல்லது ஹெட்போன் இல்ல வீட்டுல வந்து கால் பண்ணுவோம். இப்பொழுது காடி இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டா போனாலும் பறந்துகிட்டு போறாங்க, ஜூப்னு போறாங்க. காடி மோட்டர் போனாலும் பறந்துகிட்டு போறாங்க. அப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்ப விறுவிறுன்னு போகணும், விறுவிறு நடக்கணும். ஜேமன் மாட்டிக்கிட்டீங்கன்னா கேள்லாம் நம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனாலே சீக்கிரம் கிளம்பிடுறாங்க. காத்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, பொறுமை இழந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பண பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்கு உடனே தீர்வு வீணம். எனக்கு இன்னைக்கு காசு இல்லையா, எனக்கு உடனே காசு வரணும். என் குடும்பத்தை பிரச்சனையா உடனே நான் தீர்த்தரணும், உடனே ஏதாச்சும் ஒரு தீர்வு உடனே தீர்வு இருக்கணும். அதான் இதோ விவாகரத்துலாம் பெருகிருச்சு. டைவர்ஸ் பெருகின காரணம் என்னதுன்னா அதை உட்காந்து பேசுறதுக்கு டைம் இல்லை. பிடிக்கலையா போவோம், அடுத்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, விறுவிறு போறாங்க. இன்னைக்கு நம்பிக்கையும் இழந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம மக்களை பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு நம்பிக்கை ஏன் இழக்கிறோம்னா காத்திருக்க முடியல, ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கவே முடியல.
ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறதுனா, விடிய காலத்துக்கு ஆவலாய் காத்திருக்கும் காவலாளியை போல, ஒரு காடை போல, ஆண்டவரே உமக்காக நான் காத்திருக்கிறேன். எப்ப விடியும் என் வாழ்க்கை, எப்படி என் வாழ்க்கை நல்லது நடக்கும், என் வாழ்க்கையில என்ன செய்ய போறீங்க அப்படி சொல்லிட்டு நான் காத்திருக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு என் ஆத்துமா காத்திருக்கிறது, ஆண்டு வார்த்தையை நம்பி இருக்கிறது அப்படி சொல்றாரு. இன்னைக்கு நாம் எப்படி ஆண்டு காத்திருக்கிறோம்? ஆண்டு சில காரணம் நம்ம வாழ்க்கையில சொல்லியிருப்பாரு, சில காரியங்கள் வாழ்க்கை நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நம்ம காத்திருக்கிறோமா, அல்லது உடனே எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஏதாச்சும் முயற்சி பண்ணி நம்மளாவே ஏதாச்சும் ஒன்று செஞ்சு, சரி இதை செஞ்சு முடிச்சிருவோம் அப்புறம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படி வந்துடுறோமா? நீங்க ஆழ்ந்து பார்ப்போம். இன்னைக்கு அவர் சொல்றாரு, அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவர் காத்திருக்கிறது. விடிய காலத்தில் விடுகிற ஜாமக்காரன் செய்றாரு, 7 மணிக்கு வேலை முடியுது, 7 மணிக்கு அவர் காட் டைம் முடியுது, எப்படா விடியும், எப்படா வீட்டு போலான்னு காத்துட்டு இருக்காரு. இவர் சொல்றாரு, அவர் காத்திருப்பதை பார்க்கிலும் நான் அதிகமா காத்திருக்கிறேன். எப்ப என் வாழ்க்கை நடக்கும், அது எவ்வளவு நாளும் பரவாயில்ல, எத்தனை மாசம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் காத்திருக்கிறேன். பைபிள்ல ஆபிரகாம் காத்திருந்தார், 25 வருஷம் காத்து கொண்டிருந்தாரு. மோசே 40 வருஷம் மோசே மாத்துறதுக்கு 40 வருஷம் ஆண்டு காத்து கொண்டிருந்தாரு. மோசே மலையில் ஏறி 6 நாள் வெயிட் பண்றாரு, 7 நாள் ஆண்டு பேசுறாரு. நோவா பல வருஷமாக நோவா பையிலையை கட்டி கொண்டிருக்கிறாரு, மழை வருவதை காத்து கொண்டிருக்கிறாரு. இவர் பைபிள்ல நிறைய பேர். யோசேப்பு 13 வருஷம் காத்து கொண்டிருந்தாரு, அவர் அந்த மேல வர்றதுக்கு. ஜெயிலை விட்டு வெளியே வந்து பதவி வரும் பொழுது அவருக்கு 30 வயசு ஆச்சு, 15 வயசு ஜெயில போட்டாங்க. அப்புறம் அத்தனை வருஷம் காத்து கொண்டிருக்க முடியுமா? பவுல் 13 வருஷம் காத்து கொண்டிருந்தாரு, ஊழியத்துல ஆண்டவர் பயன்படுத்தி உயர்த்த வைப்பதற்கு. இயேசுவான 18 வருஷம் அமைதியா இருக்கிறாரு, என்ன நடந்தது தெரியாது, அதனால அவர் காத்து கொண்டிருக்கிறாரு. அப்படின்னா வாழ்க்கையில பல வருஷங்கள் காத்திருந்தவர்கள் மேல உயர்த்த வருவதை பார்க்கிறோம். அவர் ஆண்டுகள் காத்திருக்கிறாங்க, பொறுமையா காத்திருக்கிற நேரத்துல ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஆலயம் ஆரம்ப நாட்கள்ல ஆலயம் வந்து இந்த பெர்சிபிஷன் பாடலின் காலம் வரும் பொழுது 300 வருஷம் அவங்க கொகையில காத்து கொண்டிருந்தாங்க. 300 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 300 வருஷம் அந்த பாடலுக்கு அப்புறம், அதாவது இந்த அப்போஸ்தலர் மரித்த பிற்பாடு ஒரு 300 வருஷம் அவங்க குகையிலே இருந்தாங்க. ஆலயங்கள் குகையில இருந்துச்சு. அன்னைக்கு பிஷப் சொல்றாரு, சைனாவில் எத்தனோ ஆலயங்கள் ரகசியமாக தேவனை ஆராய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. ஏறக்குறைய மில்லியன் கணக்குல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, வெளியே வராம உள்ளுக்குள்ளேயே இருந்து இன்னைக்கு வெளியே வராங்க. பல வருஷங்கள் உள்ளுக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணி இருந்திருக்கிறாங்க. அப்பனா இன்னைக்கு நமக்கு பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய எழுப்புதலுக்காக என்று பார்க்கிறோம். அப்படி பொறுமையாய் காத்திருந்தவர்கள் தான் 300 வருஷம் இந்த கொகையில் இருந்த பிற்பாடு தான் பைபிள் வந்துச்சு, விசுவாச பிரமாணம் வந்துச்சு, நிறைய மாற்றங்கள் கிறிஸ்துவ வந்துச்சு, நிறைய விதமான தியோலஜி இறையியல் சிந்தனைகள் வந்துச்சு, ஆலயங்கள் வளர ஆரம்பிச்சிச்சு, நிறைய ஊழியங்களை பெருக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் காத்திருக்க சொல்லும் பொழுது மறந்துடாதீங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை பெரிய செய்ய போகிறார். அதனால காத்து கொண்டிருங்க, பொறுமையை காத்து கொண்டிருங்க, காத்திருக்கிற நேரத்தில் ஜெபித்து கொண்டிருங்க, நம்பிக்கையா இருங்க, ஆண்டவர் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். இங்கே சில கேள்விகள் உங்களை ஆராய்ந்து பார்க்க, சில கேள்விகள். நம்முடைய கடந்த கால தவறுகள், குற்ற உணர்வுகள் இருக்குமானால் அது தேவனிடத்துல வருகிறதுக்கு தடையா இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் மன்னிப்பு கேட்டு மனம் மாறுங்க. பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கை, பழைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மாறும் பொழுது நம்ம ஆண்டவரிடம் நெருங்கி வருவதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவரிடத்துல மன்னிப்பு உண்டு, என் உண்மையை நான் ஏற்றுக்கொண்டு என் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேனா, மற்றவர்களை மன்னிக்கிறேனா, அல்லது மற்றவர்களை மன்னிக்காமல் முழுமையாக அதை உணர்ந்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எல்லா பிரச்சனைக்கும் உடனடியா தீர்வு கிடைக்காது. அதனால எப்படி காவலாளிகள் பொறுமையா காத்து கொண்டிருக்கிறாங்களோ நாமும் ஆண்டவருக்காக காத்திருப்போம். கர்த்தர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆழத்திலிருந்து நோக்கி கூப்பிடுகிறோம். அப்ப எங்க வாழ்க்கையில பல விதமான சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறோம். உமக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு கடந்த கால வாழ்க்கை உமக்கு தெரியும். நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்பது உமக்கு தெரியும். என்ன செய்து கொண்டிருந்தோம் உமக்கு தெரியும். ஆனால் எடுத்து வந்து நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது எங்கள் பாவத்தை மன்னித்தீர், புது வாழ்க்கை கொடுத்தீர். அப்படி ஆண்டவரே, இந்த கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் மறுபடியும் கொண்டு வராதபடிக்கு இந்த இறந்து போன வாழ்க்கையை, அப்பா, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆணி அடித்து மரித்து போன இந்த காரியங்களை, பாவத்துக்குன்னு மரித்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது
மரித்த பாவங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்காதபடிக்கு, மறுபடியும் கொண்டு வராதபடிக்கு அதை விட்டு விலக எனக்கு வேண்டிய பலத்தையும் அதை மேற்கொள்ளும் வல்லமை கொடுக்குமா ஜெபிக்கிறோம். உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக வழிநடத்துங்கப்பா. எத்தனோ விதமான காரியத்தை எங்களுக்கு காத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம், ஜெபத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம், பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறோம். அதனை கொடுப்பீர் என்று நாங்கள் ஜெபத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். ஏற்ற காலத்தில் அதை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். அதிகமாய் காத்திருக்கும் பொழுது அப்பா எங்கள் அப்பா இருதயம் இழைத்து போகிறது. ஆனால் விரும்புவது வரும் பொழுது ஜீவரிச்சம் போல் இருக்கிறது. அது போல ஆண்டவரே அப்பா, நாங்கள் விரும்பின காரியங்கள் எங்கள் வாழ்க்கை நடக்க முடியாது ஜெபிக்கிறோம். காத்திருந்து விசுவாசத்திலிருந்து பொறுமையாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்ன காரியத்துக்காக உபவாசம் எடுத்திருக்கிறார்களோ அதனை அறிவீர். ஆண்டவர் தாமே ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் பிரிக செய்வரி விசுவாசிக்கிறோம் அப்பா. காத்திருக்கிற வெட்கப்பட்டு போகாதபடிக்கு காத்திருக்கிற காரியங்களை பெற்றுக் கொள்வார்களாக. அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எழுத நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் ஜெப புத்தகத்தில் பக்கம் 8ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் யாவும் சேர்ந்து, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாமரித்து அவர் உற்பத்தி பிறந்தார். பொந்திபா காலத்தில் சிலந்து பாடுபட்டு அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து எழுந்தினார். பரமனுக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயர்த்தலும் நித்திய ஜெயம் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ண கடவோம். லித்தானியா எனும் புதும் பிரார்த்தனை. பிதாவாகிய கடவுளே, குமாரனாகிய கடவுளே, பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, சகல தீமையிலும் ஆபத்திலும் என்று, அகந்தையிலும் பெருமையிலும் மாயத்திலும் என்று, பொறாமையிலும் பகைமையிலும் வர்மத்திலும் நின்று, சகல தீய எண்ணங்கள் நின்றும், சோமலிலும் உலக பற்றிலும் பண ஆசையிலும் இருதய கடினத்திலும் நின்று, உமது வசனத்தையும் கற்பனையும் அசட்டை பண்ணும் துணிவில் நின்றும், சரீரத்தினாலும் மனதினாலும் செய்கிற பாவம் நின்றும், உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சங்களில் நின்றும், பஞ்சத்திலும் திடீரென நேரிடும் பேய்களிலும் நின்றும், வன்முறையிலும் கொலையிலும் எதிர்பாராத மரணத்தில் நின்றும், துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேதனையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் உமது பரிசுத்த மனசாவதார இரசிக நிமித்தமும், உமது பிறப்பும் பாலிய பருவம் கீழ்ப்படி நிமித்தமும், உமது ஞானஸ்தானம் உபவாசம் சோதனை நிமித்தமும், வார்த்தையினாலும் செயலினாலும் நீர் ஆற்றிய ஊழியத்தின் நிமித்தமும், வல்லமையினால் நீர் ஆற்றிய உமது மகத்துவமான செயல் நிமித்தமும், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய உமது போதனை நிமித்தமும், உமது மன வேதனை விசாரணை நிமித்தமும், உமது சிலுவையின் பாடுகள் நிமித்தமும், உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும், நீர் அடக்கம் பண்ணப்பட்ட நிமித்தமும், வல்லமையோடு நீர் உயிர்த்தெழு நிமித்தமும், மகிமையோடு நீர் பரமண்டலத்துக்கு ஏறிய நிமித்தமும், பரிசுத்த ஆகிய நீர் அனுப்பின நிமித்தமும், எங்கள் ஆண்டவராகிய கடவுளே, எங்கள் ஜெபங்களை கேட்டருள வேண்டும் என்று உமது பரிசுத்த சபையை ஆண்டு வழிநடத்தி அன்பினாலும் உண்மையினாலும் அதனை நிரப்பி உமது சித்தத்துக்கு இசைந்த ஒற்றுமையை அளித்தருள வேண்டும் என்று உலகமெங்கும் உமது சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கவும் சகல தேசத்தாரையும் உமக்கு சீஷராக்க எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று
உமது ஊழியக்காரர் தங்கள் போதனையினால் உமது சத்திய வசனத்தை பிரசித்தம் செய்ய அவர்களை மெய்யறிவாகிய ஞானத்தால் ஒளியூட்டியருள வேண்டும் என்று உமது ஜனங்கள் உமது வசனத்தை கேட்டு உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை புரிந்தருள வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியை திருப்பியருள வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் காலின் கீழ் நசுக்கி போற்றருள வேண்டும் என்று எல்லா தேசங்களிலும் தலைவர்களுக்கும் நியாயமும் சமாதானமான வழிகளில் நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் யாங்கடி பர்த்துவான் அத்வோங் அவர்களையும் பிரதான மந்திரிகளையும் சுல்தான்மார்களையும் மாகாண கவர்னர்களையும் ஆசீர்வதித்து முது பரம ஞானத்தால் அவர்களை வழிநடத்தருள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தில் அதன் வேலையையும் நடத்தியருள வேண்டும் என்று சட்டத்தை பரிபாலனம் பண்ணுகிறவர்கள் நியாயத்தையும் நீதியையும் உண்மையையும் நிலைநாட்ட அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பூமியின் பலன்களை உமது நாம மகிமைக்காகவும் சகல மனிதர்களின் உபயோகத்திற்காகவும் பயன்படுத்த எங்களுக்கு கற்பித்தரல வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று தனிமையில் வாழ்பவர்களுக்கு தங்களுடைய அருமையானவர்களை இழந்து வருந்தவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உதவியும் ஆறுதலும் தந்தரல வேண்டும் என்று யாத்திரை பண்ணுவர்களையும் ஆபத்தான நிலையில் உள்ள அனைவரையும் உமது பாதுகாப்பில் வைத்தரல வேண்டும் என்று சரீரத்திலும் மனதிலும் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கி ஈடற்றவர்களை பசியால் வாடுபவர்களை கைவிடப்பட்டவர்களையும் ஆதித்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டறிலும் தயவுள்ள கர்த்தாவே, காவலில் அடைக்கப்பட்டவர்களுக்கு நாடிலிருந்து அகதியாய் இருக்கிறவர்களுக்கு துன்பப்படுகிற யாவருக்கும் இரக்கம் செய்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டறிலும் தயவுள்ள கர்த்தாவே, எங்களை பகைக்கிறவர்களையும் துன்பப்படுத்தவர்களையும் அவதூறு பண்ணுகிறவர்களையும் மன்னித்து அவர்கள் இதயத்தை திருப்பியறல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டறிலும் தயவுள்ள கர்த்தாவே, கிறிஸ்துவுக்கு சமாதானத்துடன் இளைப்பாறுதல் அடைந்திருக்கிற இரு சாராராகிய தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களையும் விசுவாசமுள்ளவர்களாய் இருந்தார்கள் என உமக்கு மட்டும் தேர்ந்தவர்களையும் நாங்கள் உன்முன் நினைவு கூறுகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு நாங்களும் உமது பரம ராஜ்யத்தில் பங்குகளும்படி கிருபை பெற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டறிலும் தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு மெய்யான மனதிறன்களை தந்து அஜாக்கிரதையினாலும் அறியாமையினாலும் துணிவினாலும் செய்த எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து முது பரிசுத்த பிரசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்தி உமக்கு பரிசுத்த ஆவியின் கிருபையாகி செய்தலும். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டறிலும் தயவுள்ள கர்த்தாவே. சேர்ந்து 3 முறை கூடுவோம். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நித்தியமானவரே எங்களுக்கு இறங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நித்தியமானவரே எங்களுக்கு இறங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நித்தியமானவரே எங்களுக்கு இறங்கும். பக்கம் 14, page 15, the confession. பக்கம் 14, பாவ அறிக்கை. நாம் செஞ்சிருப்போம். மௌனம் வரும் இடத்தில், பாஸ் வரும் இடத்தில் நாம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். செஞ்சவிப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவர்களை செய்ததினாலும் நலமானவர்களை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம்.
தொடர்ந்து எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் உம்மை சேவிக்க அனுகிருத்தருளும். ஆமேன். தமிழத்துமையாய் மன்னர் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவளிலிருந்து உங்கள் விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். சமாதானத்துக்காக எழுதி நிற்போம். Let us stand for peace. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக, மோடும் இருப்பதாக. ஒருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடலாக பாடல் புஸ்தகத்தில் பக்கம் 12 நீ உனக்கு சொந்தமல்லவே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். பாடுவோம். சொந்தமல்லவே நீக்கப்பட்ட பாவினியுன சொந்தமல்லவே நீயுனக்கு சொந்தமல்லவே நிமலன் கிறிஸ்து நாகத்தி சொந்த நீயுன சொந்தமல்லவே சிலுவை மரத்தி தொங்கி மரித்தாரே ரத்தம் ரத்தம் திருவிழால் வலியுது பாரே வலிய பரிசத்தால் கொண்டாரே வானமகிமையுனக்கு வாரே நீயுன சொந்தமல்லவே இந்த நன்றியை மறந்து போனாயோ இயேசுவை விட்டு எங்கேயாகி மறந்து திரிவாயோ சந்தமுனதிரையங்காயமும் சாமி கிறிஸ்துனுடையதல்லவோ நீயுன சொந்தமல்லவே பாவதாசை வருதோ பசாசின் மேலே பச்சமுனக்கு திரும்ப வருதோ அழியும் நிமிஷதா அவர்க்கே பிழைப்பாயே உலகை வேற்று பெரியனும் அவர்க்கே மரிப்பாயே உழைத்து மறித்தும் உயர்த்தனாதரின் உயர் பதவியில் என்றும் இறைப்பாய் நீயுன சொந்தமல்லவே மிக்கப்பட்ட பாலி நீயுனக்கு சொந்தமல்லவே. தேவனுக்கு துதித்தோத்திர பலியையும் படைப்பதுடன் உன்னதத்திலே இருக்கிறவருக்கு உங்களது வாக்குறுதியும் ஏறிடுங்கள். பொழுதநிலை செலுத்துங்கள். காணிக்கை ஜெபம் ஆஃபெட்ரி பிரேயர் நாம் செஞ்சு விப்போம். கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும்
மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் வானத்திலும் ஒளிவெல்லாம் கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியும் உங்களோடு இருப்பாராக. உயிரத்தை உயர்த்துங்கள், இறுதி கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவர் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். பரமபிதாவே, உமக்கு தோத்திரங்களையும் துதிகளையும் ஏற்பது தகுதியும் எங்களுக்கு கடனும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் சிரிசித்த கர்த்தாவே, அன்பினால் இருமது சாயலில் எங்களை உருவாக்கினீர். நாங்கள் நம்மை விட்டு சென்றாலும் நீர் எங்களை வெறுத்து ஒதுக்காமல் ஒரு குமாரன் மூலமாய் சந்தித்தீர். ஒரு பிள்ளைகளாக எங்கள் நீர் அன்போடு கட்டி அணைத்து எங்களை அன்பாக ஏற்று எங்களோடு அமர்ந்து போஜனம் பண்ண அழைத்தீர். கிறிஸ்துவில் உங்கள் ஜீவத்தை பகிர்ந்து கொள்வதால் நாம் அவரோடும் அவர் நம்மிலும் ஜீவிப்பாராக. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிலுவையில் தன் அன்பு கரங்களை விரித்து பரிபூர்ண பலியானார். ஜெபம் செய்வோம். நம்ம அமரலாம், முழங்கப்படிடலாம். காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராபோஜனத்திலே அப்பத்தை எடுத்து முகத்தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தமது நண்பர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பிதாவே, அவர் சரீரமே ஜீவ அப்பம் என நாங்கள் நினைவு கூறுகிறோம். ராபோஜன பணியின் பின்பு இயேசு பாத்திரத்தை எடுத்து உமக்கு தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவரம் பற்றினார். பிதாவே, எல்லாருக்காகவும் அவர் இரத்தத்தை சிந்தினார், இதனை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்ததை நாங்கள் பிரஸ்தாபிப்பதுடன் அவரது மகத்துவமான உயிர்த்தெழுதலையும் கொண்டாடுவதுடன் உமது பரிசுத்த ஆவியை அனுப்பி அவரது இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது அன்பான குமாரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் மாற்றி எங்களை ஐக்கியப்படுத்தி அருளும். எங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஈவுகளை புசித்து பானப்படுவதால் எங்களை கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக ஐக்கியப்படுத்தி அருளும். உலகமெங்கும் உள்ள திருச்சபையாருடன் எங்கள் துதி பலிகளை பரலோக நித்திய பாடலால் நாங்கள் ஏறெடுக்கிறோம். வல்லமை மகத்துவம் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமி மகிமையால் நிரந்தன, உன்னதத்திலே ஓசானா. லார்ட்ஸ் பிரேயர், கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிடத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்ணனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமீன். இந்த அப்பத்தை ஒவ்வொரு முறையும் நாம் புசிக்கும் போதும் பாத்திரத்தை பானம் பண்ணும் பொழுதும் கர்த்தர் மரித்தார், அவர் மீண்டும் வருவார் என நாம் அறிக்கை செய்வோம். மிகுந்த 17ஆம் பகுதியை செஞ்சவிப்போம். பேஜ் 19, ஐட்டம் 17, பக்கம் 18, 17ஆம் பகுதியை நாம் செஞ்சவிப்போம். மிகுந்த இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்முடைய அன்பால் தீவிரப்படுத்தி எங்களை இம்மோடு அழைக்கிறீர். எங்கள் கரங்கள் தூய்மையானவில் அல்ல, எங்கள் இருதயங்கள் ஆயத்தப்படவில்லை. உம்முடைய மேசியும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்தது அல்ல. ஆனாலும் நீர் எங்களை ரட்சிக்கும் கர்த்தராகிய தேவன். பாவியுடன் உமது அப்பத்தை பகிர்ந்து கொள்கிறீர். ஆகையால் எங்களை சுத்தமாக்கி எப்பொழுதும் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் உம்முடைய குமாரனின் சரீரத்தை புசித்து இரத்தத்தை பான பண்ணவும், கிறிஸ்துவுடன் நாங்கள் கூட்டமாக உமது ராஜ்யத்தில் இருந்து புசிக்கவும் எங்களை கிருபை செய்தருளும். 18ஆம் பகுதி நாம் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். இயேசுவே எங்களை பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்களுக்கு இறங்கும். இயேசுவே உலகத்தை மீட்டு ரட்சிக்கிறவரே சமாதானத்தை தாரும். கர்த்தரின் பரிசுத்த ஈவு, கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், இயேசு கிறிஸ்துவே கர்த்தர், பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாருங்கள், கர்த்தர் பந்தி ஆயத்தமாக இருக்கிறது.
ஜெப புஸ்தகத்தில் பக்கம் 18 நற்கனுக்கு பின்வரும் வார்த்தை பகுதி 20 பக்கம் 18 யாவும் சேர்ந்து, கர்த்தராகிய தேவனே, எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தந்தருளும். உம்மை தேடவும் நாடி செல்லவும் விரும்பச் செய்யும் உண்மை கண்டு நாங்கள் உம்மிடம் அன்பாய் இருக்கவும் பாவங்களிலிருந்து எங்களை மீட்டவரே, உமது அன்பினால் பழைய பாவங்களை வெறுக்க செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். தொடர்ந்து கீழ்ப்பகுதி. சர்வ வல்லமுள்ள கடவுளே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்களை நீர் போஷத்திற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாய் உமக்கு ஜீவபலியாக ஒப்புவிக்கிறோம். உமக்கு துதியும் மகிமையும் உண்டத்தக்கதாக நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை அனுப்பும். ஆமென். நாம் சிலுவை நோக்கி சொல்கிற மறுமொழியில் எழுப்போம். நாம் எழுதியிருப்போம். பக்கம் 20, 21ஆம் பகுதி, ஐட்டம் 21, the blessing. நம் சிலுவை நோக்கி நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள், சாத்தானின் எல்லா செய்கைகள், நம்முடைய நம்பிக்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். நமது எல்லா பிரச்சனைகளையும் நம்ம எல்லா கஷ்டங்களையும் சாத்தானின் எல்லா செய்கைகளையும் நம்ம எல்லா நம்பிக்கைகளையும் சபை அமரலாம், முழங்கப்படலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் பரிசுத்தத்தில் வளரவும், உங்களை வெறுத்து உங்கள் சிலுவை எடுத்து அவரை பின்பற்றவும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபை புரிவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு இணைத்திருக்க கடவுது. ஆமேன். சமாதானத்தை ஆண்டவரை செய்வீங்கள், கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன். அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் ஆராதனை வரவேற்கிறோம். ஆராதனை முடிவுடன் உணவு ஐக்கியம் இருக்கிறது, அதை கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆராதனை இருக்கிறது, வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காலையில் 6 மணிக்கு ஜூமில் நடைபெறும். இரவு 7:30 மணிக்கு நம்ம ஆலயத்தில் நடைபெறும். தோத்திர பாடலை பாடும். சோஸ்திர பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்தில் 14ஆம் பக்கம் பாடல் தலைப்பு சோர்ந்து போகாதே மனமே என்ற பாடலை பாடுவோம். சோர்ந்து போகாதே மனமே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனே பாடிக்கொண்டாரே, வாக்களித்த தேவனே பாடிக்கொண்டாரே. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்த